TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றுள்ளார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதனையடுத்து மாலை 7:15 மணி அளவில் ஜனாதிபதி மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் மோடி பிரதமராக பதவியேற்றார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமராக மோடி பதவியேற்றதைத் தொடர்ந்து 2வது நபராக ராஜ்நாத் சிங் பதவியேற்றார். இவர்களைத் தொடர்ந்து அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜெபி நட்டா, சிவராஜ் சிங் சவுகான், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உட்பட முழு அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொண்டது. குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் செயற்படுவதற்காக 36 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் 36 பேர் என மொத்தமாக 72 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றனர். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலைத்தீவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத், செஷல்ஸ் ஜனாதிபதி வேவல் ராம் கலவன், பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கே ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றிருந்தனர். அதே நேரம் மாநில ஆளுநர்கள், முதல்வர்களும் பங்கேற்றிருந்ததோடு பாலிவுட் நடிகர் ஷாருக் கான், அக்ஷய்குமார், தெலுங்கு நடிகர் நாகேந்திர பாபு, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவி லதா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தினால் அதற்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு தமிழ் பொது வேட்பாளர் அல்ல என்பதை நாங்கள் உறுதியாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை, பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பிலான மக்கள் மன்றில் உரையாடும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். அத்துடன் பொது வேட்பாளர் என்று யாரோ செய்த கோமாளி கூத்துக்கு தமிழ் மக்கள் இடமளிக்கவில்லை என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும். எனக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை மதித்து நான் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பேன். துரோகி பட்டம் சூட்டி விடுவார்கள் என்பதற்காக ஓடி ஒளியப் போவதில்லை. இப்போது துரோகி பட்டத்துக்கு பெறுமதியற்ற நிலையே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ராஜபக்சாக்கள் போட்டியிடாத நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டால் கூட அவரால் 20% அதிகமான வாக்குகளை பெற முடியுமா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் 13வது திருத்தம் நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் பேசுவதற்கே சிலர் அச்சமடைகின்றனர். ஆனால் நான் அதற்கு தயங்குபவன் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப செயற்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்துக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு உறுதியளித்தார். அத்துடன் அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தம் அமுல்படுத்தப்படும் என்றும் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி 9 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை வழங்குகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் பிரதேச மக்களின் அரசியல், மத, சமூக, கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும். அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளே உள்ளடங்கியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் 13வது திருத்தச் சட்ட அத்தியாயத்தை விரிவுபடுத்தி அதில் பொருளாதார, சமூக, மத, சுகாதார, கல்வி உரிமைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அத்தோடு எவ்வித பேதமுமின்றி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் சஜித் பிரேமதாசா பொதுவெளியில் குறிப்பிட்டார். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உள்ளிட்ட 11 சிரேஷ்ட பொலிஸ் உத்தியோகத்தர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மாரகமையில் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பின் தேசிய மாநாடு நடைபெற்ற போதே அவர்கள் தமது ஆதரவை வெளியிட்டு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷானி அபேசேகர உட்பட ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் பலர் இதில் கலந்து கொண்டனர்.
இலங்கையின் புலனாய்வு பிரிவின் ஒத்துழைப்புடன் குறித்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது என்று தான் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு சில தரப்பினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தியின் கீழ் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதையும் போலீசார் சுயாதீனமாக செயற்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காகவும் தாம் ஓய்வு நிலை அதிகாரிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்ப்பதென்று தீர்மானித்ததாகவும் கூறினார். சிவனொளிபாத மலையிலிருந்து 5 கிளைகளுடன் உருவாகியுள்ள மகாவலி ஆறு போன்று பல்வேறு கிளைகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பிரச்சாரமானது இறுதியாக ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் வெற்றியுடன் சங்கமிக்கும் என்பதை நான் சுருக்கமாக கூறுகிறேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரம் 2 விதமாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் நாட்டின் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வேறு துறையிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிச்சயமாக தனி வேட்பாளரை முன்னிறுத்தும் என்று ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னால் வெற்றி பெற முடியாதென கருதினால் ஜனாதிபதி தேர்தலை கட்டாயமாக ஒத்திவைப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் நாட்டின் கடுமையான குழப்பம் ஏற்படலாம். ஆகவே நவம்பர் மாதத்தில் ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படுமா இல்லையா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் பொது தேர்தலை நடத்துவார் என்று கூறும் முன்னாள் ஜனாதிபதியின் உறவினரான உதயங்க வீரதுங்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஜனாதிபதி விக்ரமசிங்காவுக்கு மேற்குலக நாடுகளிலிருந்து எவ்வித ஆட்சேபனையும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தீர்க்க முடியாத பிரச்சினை காரணமாக ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது தொடர்பில் இலங்கையின் சட்டத்தை அமுல்படுத்தும் முகவர் போன்ற சில நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து எந்த ஆட்சேபனையும் இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் ஐக்கிய நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலுக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 189 உறுப்பு நாடுகளிலிருந்து 182 வாக்குகளை பெற்று 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 3 வருட காலத்துக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிராந்திய நாடொன்றுக்கு கிடைத்த 2வது அதிக வாக்குகளை பெற்று இலங்கை தெரிவாகியுள்ளது. நியூயோர்க்கில் நடைபெற்ற தேர்தலில் இலங்கை அங்கம் வகிக்கும் 189 உறுப்பு நாடுகளில் 182 வாக்குகளை பெற்று பிராந்தியத்திலிருந்து 2வது அதிகூடிய வாக்கு எண்ணிக்கையும் ஒட்டுமொத்தமாக 7வது அதிக வாக்கு எண்ணிக்கையும் பெற்றுள்ளது. இலங்கை இதற்கு முன் 1985 முதல் 1989 வரையும் மற்றும் 2006 முதல் 2008 வரையும் ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மலையகத்திலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்று வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களால் உருவாக்கப்பட்டு மலையக சமூகத்திற்கு இன்று பல்வேறு நல திட்டங்களை முன்னெடுத்து வரும் மலையக மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா அனுசரணையில் ஐயமிட்டோன் ஆஸ்திரேலியா நிர்வகிப்பில் ஸ்மார்ட் போர்டு அன்பளிப்பு நிகழ்வு 2024 இம்மாதம் 10ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் இடம்பெறவுள்ளது. மலையக மக்கள் ஒன்றியம் மற்றும் ஐயமிட்டோன் ஆஸ்திரேலியா சார்பாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையேல் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்தனர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.